நடு ராத்திரியில ஒரு அடர்ந்த காட்டுல நம்ம டிராவல் பண்ண போறோம். எந்த பிரைவேட் ஓன் வெஹிக்கிள்ஸும் அலோடு கிடையாதுங்க. எனக்கு மறக்க முடியாத மெமரபிள் ஜெர்னிங்க இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இல்லைன்னா அந்த மொமெண்ட்டை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு விளாகாக இருக்க போதுங்க. நடு ராத்திரியில் அடர்ந்த காட்டில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்க. நானும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் பிளான் பண்ணேன் இந்த ரூட்டில் இந்த டைமில் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் அதுக்கான நேரமே அமைஞ்சது இல்லைங்க. பார்த்திங்கன்னா தடங்களாயிட்டே இருந்துச்சு. ஃபைனலாக இன்றைக்கான நேரம் அமைஞ்சிருச்சுங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த செட்டப்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஊட்டியில் இருக்கேங்க. ஊட்டியில் இப்போ நைட் டைமில் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க எந்த ரூட்டுன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, ஊட்டியிலேருந்து நம்ம பெங்களூர் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். தமிழ்நாட்டில் இல்லை, சவுத் இந்தியாவில் இந்த மாதிரி ரூட் இருக்கான்னு எனக்கு தெரிலங்க. ஒரு அதிபயங்கரமான த்ரில்லிங்கான மிட் நைட் ஃபாரஸ்ட் ரைடாக இருக்க போது த்ரூ நம்ம முதுமலை பந்திப்பூர் ஃபாரஸ்ட் வழியாக, அதுவும் நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில்ங்க. செம்மையாக இருக்க போகுதுங்க. செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பெங்களூர்லேருந்து ஊட்டி நான் ட்ராவல் பண்ணியிருப்பேன். நான் ஒரு 1.5 வருஷம் முன்னாடி அந்த வீடியோ எடுத்திருப்பேன். அந்த பஸ்ஸு நம்ம டிஎன்எஸ்டிசிலாம் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையாகிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா வீடு எடுக்க நமக்கு பர்மிஷன் கொடுக்கல, ஃப்ரண்ட் சீட்டு கொடுக்கல, அப்படி இப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி, அந்த பிரச்சனை திரும்பி நம்ம படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நான் உஷாராக புக் பண்ணிட்டேங்க. ஃப்ரெண்ட் சீட்டே நம்ம புக் பண்ணியாச்சு. நம்ம பஸ்ஸோட டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு எடுக்கிறாங்க. அதுவும் நைட் டைமில் எந்த ஓன் வெஹிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா அலோடு கிடையாதுங்க. நைட்டு பார்த்திங்கன்னா 9 மணிலேருந்து காலைல 6 மணி வரைக்கும் எந்த ஓன் வெஹிக்கல்ஸு ப்ரைவேட் வெஹிக்கல்ஸ் அலோடு கிடையாது. ஒன்லி பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸும் அப்புறம் கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸுக்கு மட்டும்தாங்க பர்மிட் இருக்குது நைட் டைமில் அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. சரி வாங்க, எதிர்பாருங்கன்ற மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் போகிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த நைட் ஜேர்னி நம்ம ஊட்டி டு பெங்களூர் பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பஸ்ஸோட டைமிங்ஸ் 10 மணிக்கு எடுக்கிறாங்க. இன்னும் ஏகப்பட்ட டைம் இருக்குது நமக்கு. ஆனால் பொறுமையாக நான் ஊட்டி பஸ் ஸ்டாண்டே வட்டம் முடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்க வேண்டியதுதான். கைஸ், ஊட்டியில் இரவு வாக்கிங் போயிட்டுருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஊட்டியை ரவுண்ட் அடிச்சிட்ருக்கான். கைஸ், நைட் வியூ ஆஃப் ஊட்டிங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ சாப்பிட்டு வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டு தான் போயிட்டுருக்கோம். டைம் 8:45. கைஸ், இங்கே கோவை போகிற பஸ்ஸு நிற்கிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டே வெறிச்சூடி காணப்படுகிறது. கைஸ், நம்ம பெங்களூர் போகிற பஸ்ஸு வந்தாச்சுங்க. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிற்கிது. வண்டி 9 மணிக்கெலாம் உள்ளே வந்துருச்சுங்க. கைஸ், நம்ம டிஎன்எஸ்டிசி பக்கத்தில் கேஎஸ்ஆர்டிசி வால்வோ பஸ்ஸுங்க. பெங்களூர் போகிற பஸ்ஸு 10:30 மணிக்கு கிளம்பும். கைஸ், டிஎன்எஸ்டிசி பக்கத்தில் கேஎஸ்ஆர்டிசி வால்வோங்க. வால்வோவில் அந்த அமௌண்ட்டு கொடுத்து போகிறதுக்கெலாம் பட்ஜெட் இல்லைங்க. நமக்கு எப்பயும் பட்ஜெட்டை ட்ராவல் பண்ணோன்னா டிஎன்எஸ்டிசி தாங்க. கைஸ், ஊட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி வாக்கிலே அப்படி ஊரே சைலண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஆள் நடமாட்டமே பார்க்க முடியலங்க அந்த அளவுக்கு.
ஓகே நான் ஃபேர்ட்டில் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. ஃபேர் பார்த்தீங்கன்னா ஊட்டிலேருந்து பெங்களூருக்கு 380 ருபீஸ் ஆச்சுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணேன். இதை நீங்கள் டேரெக்டாக வந்து எடுத்திங்கன்னா 350 அந்த ரேஞ்சில் வருங்க. ஊட்டியில் வர்க்கி நம்ம சாக்லேட்ஸ்லாம் வாங்க எந்த இடத்துல பெஸ்ட்டு கடை, எந்த இடத்துல பெஸ்ட்டு கடை இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நான் ஊட்டி மக்கள் உங்களுக்கு தெரியும், எனக்கு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நான் ஊட்டி வந்து அந்த கடையில் வாங்கிட்டு போகிறேங்க. ஓகே வாங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாங்க. கோயம்புத்தூர் போகிற பஸ்ஸும் ஃபைனலாக கிளம்பிடுச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30 மணி ஆகுது. மக்களே தரமான த்ரில்லிங்கான ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாங்க. கைஸ் நம்ம பஸ்ஸோட ரூட்டு பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து எடுத்து கூடலூர், குண்டல்பேட், மைசூர், பெங்களூருங்க. ஊட்டியில் இன்றைக்கி நல்ல மழைங்க சாயங்காலம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டுருக்கு. மக்களே நீலகிரி மாவட்டத்தோடைய ஃபேமஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஊட்டிங்க. பஸ்ஸு திரும்பிட்டு நீங்கள் பார்க்கலாங்க. கைஸ் நான் ஊட்டி உள்ளூர் மக்கள்கிட்ட அப்புறம் நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற ஒரு சில பேர்கிட்ட பேசுனேங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து நைட்டு ஆப்போசிட் சைடு நம்ம பெங்களூர்லேருந்து ஊட்டி வரும்போது நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரி ஆகும் போதே ஒரு மிட் நைட் வந்து ஒரு 3 மணி ஒரு 2:30 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரி ஆகுமாங்க. அப்போ வந்து அனிமல்ஸ் அந்தளவுக்கு பார்க்க முடியாதுப்பா. அதே நீ வந்து ஏன்னா அனிமல்ஸ் வந்து ரெஸ்டிங் டைம் அந்த டைமு. அதே இந்த சைடு நம்ம வந்து ஊட்டியிலேருந்து பெங்களூர் போனால் ஃபஸ்ட்டு பஸ்ஸு அந்த நைட் 9 மணி வரை ஸ்டாப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பஸ்ஸு ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரி ஆகுது நம்ம TNSTC பஸ்ஸு தான்ப்பா. ஒரு 11:45 12 மணி மக்கள்லாம் உள்ளே என்ட்ரி ஆயிரும். அப்போ வந்து ஏகப்பட்ட அனிமல்ஸ் சைட் சீயிங் வாய்ப்பு இருக்குது. நானும் ஒரு போன வாரம் மணிலாம் சிறுத்தையெல்லாம் பார்த்தேன், ரோட்லேயே படுத்து கிடந்துச்சுருந்தாங்க. நம்ம லக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யானை பார்க்கலாம்ப்பா. யானையெல்லாம் ரோட்லேயே ஒரு சில நேரத்தில் நிற்கும் அப்படின்றாங்க. பார்ப்போங்க. அப்படியே ஜேர்னி கண்டினியூ பண்ணுவோம். மக்களே த்ரில்லிங்கான ஃபாரஸ்ட் ரைடு ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. நம்ம இப்போ முதுமலை ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு கிட்ட வந்தாச்சு. இங்கே நிற்கிற லாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா காலைல 6 மணிக்கு தாங்க அலோவ் பண்ணுவாங்க. நம்ம கண்டக்டர் அண்ணா இந்த அடர்ந்த காட்டில் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டு சைன் போட்டுட்டு அப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஓப்பன் பண்ணுவாங்கங்க. ரொம்ப ரிஸ்க்கான வேலைங்க இது. இந்த செக் போஸ்ட்டு கூட பரவாயில்லப்பா. நம்ம முதுமலை எக்ஸிட் செக் போஸ்ட்டும் அப்புறம் பந்திப்பூர் ஸ்டார்டிங் தான் லைட்டாக கொஞ்சம் பயமாக இருக்கும். நாங்கள் கண்டக்டர்னா கைஸ் சும்மா நினச்சி பாருங்கள், இந்த டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நைட் மிட் நைட்டில் நீங்கள் வந்து இப்போ கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்களாம். எதிர்த்தாப்புல திடீர்னு யானெல்லாம் வந்து நிற்கிதான். எப்படி இருக்குங்க, திக்குன்னு இருக்கும்ல. நம்ம டிரைவர்ஸ் டெய்லியும் தைரியத்தோடு இந்த ரூட்டில் ஓட்டிகிட்டு இருக்காங்கங்க. நம்ம கண்டக்டருக்கும் டிரைவர்ஸ்க்கும் ஹேட்ஸ் ஆஃப்ங்க.
கைஸ் இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோவில் கரெக்டாக அந்த பிரிட்ஜு கிட்ட டைகர் உட்காந்துட்டு இருந்துச்சுங்க. அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட முதுமலை ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா முடிவடையுது, நம்ம தமிழ்நாடு எண்டாது. இதுக்கடுத்து பந்திப்பூர் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுங்க, கர்நாடகா ஸ்டார்ட் ஆகுது. கைஸ் 10:30 மணிக்கு உங்களுக்கு ஊட்டியிலேருந்து கேஎஸ்ஆர்டிசி வால்வில் கிளம்புன்னு சொன்னேன்லங்க, அந்த பஸ் இப்போ நம்ம ஓவர்டேக் அடிக்குதுங்க. கைஸ் ஃபைனலாக பந்திப்பூர் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் முடிவுக்கு வருதுங்க. சரி இதுக்கு மேலே அனிமல்ஸ் எதுவும் இருக்காதுன்னு நினச்சேங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதை தாண்டோன்னு ஒரு மான் கூட்டங்க. ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. நம்ம மைசூருக்கு வந்தாச்சுங்க. கைஸ் யானை மான்லாம் பார்ப்பேன்னா நினச்சிட்டு இருந்தேன்.
பட் எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தாங்க வந்தேன். பட் ஏகப்பட்ட மானு யானைலாம் பார்த்தேங்க. மனசு பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைவாயிடுச்சுன்னு சொல்லலாம். ஒரு 15 யானைகிட்ட பார்த்துருப்பேன். அது ஒரு சில யானைலாம் சைடில் இருந்துச்சு, உங்களுக்கு காமிக்க முடியல. மான் ஒரு 50 மான் மேலே பார்த்துருப்பேங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வாங்க நம்ம பெங்களூருக்கு எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்னு பார்க்கலாங்க. மைசூர் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வேங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 5:15 நம்மளை பெங்களூர் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க. ஓவரால் ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஊட்டிலேருந்து பெங்களூருங்க. ஏன்னா அந்த ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ராகும் போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கெலாம் நீங்கள் என்ட்ரு ஆயிடுவீங்க. அனிமல்ஸ் நிறைய பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து பந்திப்பூர் முதுமலை ஃபாரஸ்ட் சஃபாரிலாம் நீங்கள் போயிருப்பீங்க, 600-1000 ரூபா கொடுத்துலாம். அங்கெல்லாம் ஒரு சில பேர்லாம் யானை கூட பார்க்காமலாம் வந்திருக்காங்க. பட் இந்த என்ன சொல்கிறது டிஎன்எஸ்டிசி நைட் சஃபாரி பார்த்தீங்கன்னா சஃபாரின்னு சொல்லலாம், சூப்பராக இருந்துச்சுங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராம் வீக்கில் ஒருத்தங்க ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் ஆகி சந்திப்போம் மக்களே. டாட்டா.